மேற்கு வங்கத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாலும் அதன் பிறகு துணை பட்டியலை வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது மேற்கு வங்கத்தில் நடைபெறக்கூடிய எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போதுதான் வரும் 28ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதன் பிறகு துணை பட்டியல் வெளியிடுவதற்கு நேரமில்லை என்கிற வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சார்பில் வைக்கப்பட்டது. ஆனால் அதனை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இறுதி பட்டியல் 28ஆம் தேதி வெளியிட்டாலும் கூட அதன் பிறகு பணிகள் முடிவடைவதற்கு ஏற்ப துணை பட்டியல்களை வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமல்ல, துணை பட்டியல் இறுதி பட்டியலின் ஒரு பகுதியாகவே கருத வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆதார் அட்டையை ஒரு ஆவணமாக தொடர்ந்து வாங்க வேண்டும், அதனை நிராகரிக்க கூடாது என்று மீண்டும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே உச்சநீதிமன்ற உத்தரவின்படி எஸ்ஐஆர் பணிகளுக்கு 250 நீதிபதிகளை நியமித்துள்ளதாக கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் 50 லட்சம் வாக்காளர்களுடைய ஆவணங்களை பரிசோதிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு 80 நாட்கள் தேவை. சராசரியாக 250 வாக்காளர்களுடைய ஆவணங்கள் தான் ஒரு நாளைக்கு பரிசோதிக்க முடியும் என்பதால் கூடுதலாக 80 நாட்கள் தேவைப்படும் என்கிற கருத்தை அவர் இந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது ஜார்க்கண்ட், அதே போன்று ஒரிசா மாநிலங்களிலிருந்து கூடுதல் நீதிபதிகளை மேற்கு வங்க எஸ்ஐஆர் பணிகளுக்கு நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பணிகள் விரைந்து மேற்கொள்ள வேண்டும். அதற்கான செலவை தேர்தல் ஆணையமே வகிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த வெளிமாநில நீதிபதிகளை கூடுதலாக நியமித்திருப்பது மட்டுமல்ல, இந்த துணை பட்டியல்களையும் வெளியிட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்து தற்போது வழக்கை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. சார்ந்தா, மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சார்பில் அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.